பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கடைசி பாகம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய முகத்தை நான் காண்கிற தேவனாய் இருக்கிறேன், உன்னுடைய முகத்தை நான் பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்பொழுது ஆண்டவர் யோபின் முகத்தை பார்த்தார்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று சொன்னால், எப்பொழுது ஆண்டவர் யோபின் முகத்தை பார்த்தார்? அன்பார்ந்த பிள்ளைகளே, இதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும். யோபு எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்து போனார். தன் சொத்துக்களை, தன்னுடைய நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை, தன் 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே பறிகொடுத்த மனுஷன். ஒரு வீட்டில் ஒரு மரணம் நேரிட்டாலேயே துக்கம் தாங்க முடியாது. ஆனால் யோபுவின் வாழ்க்கை நடந்தது. அவருடைய வீட்டிலே, ஒரே வீட்டிலே நூற்றுக்கணக்கான மரணங்கள் ஒரே நாளிலே சம்பவித்தது. அவருடைய வேலைக்காரர்கள் பலர் மரித்து போனார்கள் ஒரே நாளிலே. அதே நாளில் தன் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை. மறுபுறம் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டுமாக அவருக்கு பருக்கள், கொடிய வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறது, புண்கள். அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் தூரத்தில் அவரை பார்த்த பொழுது அடையாளமே தெரியலைங்க. அவரை உருத்தெரியாமல், முகம் முழுவதுமாக பருக்களால் மூடப்பட்டிருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உருத்தெரியாமல் ஆறுதல் சொல்ல வந்தவர்களே என்ன சொல்வதுன்னு தெரியாமல் சத்தமிட்டு அவனை பார்த்து அழுதார்கள். அன்பார்ந்த வேண்டிய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடல், என்னுடைய தோல் வெடித்து அருவருப்பாக இருக்கிறது, என்னுடைய உடல் அப்படியே பூச்சினாலே அது மூடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதர்கள் அவரை நிந்திக்கிறார்கள். நீ கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப, அதுதான் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை என்று சொல்லி அவர்கள் நிந்திக்கிறார்கள் யோபுவை. அது மட்டுமல்ல, சொந்த மனைவி சொல்லி, ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற, மரிச்சுப்போ என்று சொல்லி அவள் இன்னொரு பக்கம் மனைவி தூஷித்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் அன்பான பிள்ளை, ஆண்டவர் யோபுவை தூஷித்து கொண்டிருந்த சிநேகிதர்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். கர்த்தர் இடைப்பட்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் போய் உங்களுக்கென்று பலி மிருகங்களை கொண்டு வந்து யோபிடத்தில் கொடுங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நீங்கள் பேசலை, எனவே அவன் உங்களுக்காக பலியிட்டு உங்களுக்காக வேண்டிக் கொள்வான். அப்பொழுது நான் உங்களுக்கு நான் தண்டனையை நான் கொடுக்க மாட்டேன், உங்களை நான் தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது நிந்தித்த யோபுவை நிந்தித்த அதே சிநேகிதர்கள் அவனிடத்துல பலி மிருகங்களை கொண்டு வருகிறார்கள். எங்களுக்காக நீ பலியிடு, இல்லைன்னா கர்த்தர் எங்களை தண்டித்து விடுவார்னு சொல்லி. இப்போ யோபுவின் சூழ்நிலை என்ன? இப்போ நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நானே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கேன், வேதனையில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன், நான் எப்படி உங்களுக்காக மன்றாட முடியும்? நிச்சயமாக சொல்லியிருப்போங்க. ஆனால் யோபு அப்படி செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம், நீங்கள் தானே என்ன நிந்திச்சிங்க, நீங்கள் தானே பரியாசம் பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்களா என்னுடைய மேன்மை என்னன்னு தெரியுதா, பார்க்கறதுக்கு தான் அற்பமாக இருக்கிறேன், ஆனால் பார்த்தியா கர்த்தரே என் மேலே வந்து அன்பாக இருக்கிறாரு என்று சொல்லி, இப்போ நான் முடியாது, போங்க, நல்லா வந்து போய் மறிச்சிருங்க, என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, தண்டனை அனுபவிங்கன்னு சொல்லி விட்டு விடவில்லை. அன்பார்ந்த வேண்டிய பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் ஜபம்னு சொன்னால் முழங்கால் போட்டு நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக, நான் சொல்லி நமக்காகவே ஜெபிச்சு ஜபத்தை முடிச்சிடுறோம். இன்றைக்கி ஜபம்னு சொன்னால் இன்றைக்கி என்னென்ன நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜபத்தை குறித்ததான ஒரு சரியான ஒரு விளக்கமும் கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் யோபுவை குறித்து எந்த அளவுக்கு கர்த்தர் யோபுவை நம்புகிறார் பாருங்களேன். யோபு கர்த்தரை நம்புவது இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் யோபுவை நம்புகிறார். ஸ்நேகிதத்தில் தைரியம், யோபுன் ஸ்நேகிதத்தில் தைரியமாக சொல்லுகிறார், நீங்கள் போய் யோபுடத்தில் போய் உங்களுக்காக பலியிட சொல்லி வேண்டிக்கொள்ள சொல்லி அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார். அன்பான எல்லாவற்றையும் இழந்த மனுஷன், துக்கத்தில் இருக்கிற மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய துக்கத்துக்காக எப்படி ஜெபிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.
இவருடைய துக்கத்தோடு சிநேகிதருடைய துக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும் இவருடைய துக்கம் தான் பெருசு. அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு 10 பிள்ளைகளை ஒரே நாளில் பறி கொடுத்த தகப்பன் எப்படி துக்கமாக இருப்ப யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அங்க கூட இவன் இந்த வேதனையின் மத்தியிலையும் தன்னிடத்திலே பிரச்சனையோடு வருவதற்காக அவன் ஜெபிப்பானோ இல்லையா என்பதை போல ஒரு டெஸ்ட் அங்கே வைக்கப்படுகிறது, ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னபடியே யோபு செய்தார். ஆண்டவரே, ஏன் துக்கம் இருக்கட்டும், ஏன் பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லி தன் சிநேகிதர்களுக்காக யோபு வேண்டிக் கொண்டார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆண்டவர் அப்பொழுதுதான் யோபின் முகத்தை பார்த்தார். எப்பொழுது? தன் வேதனையின் மத்தியிலையும் மற்றவர்களுக்காக யோபு ஜெபித்தார். மற்றவருடைய வேதனைக்காக யோபு ஜெபித்தார். தன் வேதனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு மற்றவருடைய வேதனைக்காக ஜெபித்தார். அன்பான அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்க காரணம் என்ன? தன்னுடைய வேதனையின் மத்தியிலையும் அவர் மற்றவருடைய வேதனைக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அந்த வேதனை நீங்கும்படிக்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எப்பொழுது? அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று சொன்னால் எப்பொழுது? வேதனையின் மத்தியிலையும் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுதுதான் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். பார்த்தது மட்டுமல்ல, அந்த காரியத்தை யோபு செய்த உடனே கர்த்தருடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். யோபே, நான் சொன்னேன் அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று நான் சொல்லி அனுப்பினேன். நீ என்னுடைய இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தி விட்டாய், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்த்து விட்டாய். உன் வேதனையை நீ பெருசாக எடுக்காம அவர்களுடைய வேதனைக்காக நீ ஜெபித்து விட்டாய். என்னுடைய இருதயத்தை நீ மகிழ்வித்து விட்டாய். என்னுடைய இருதயத்தை மகிழ்வித்த நீ இனி துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, என்ன தெரியுங்களாங்க கர்த்தருடைய பெரிய கிருபை என்ன தெரியுங்களா? எந்த மனுஷனுடைய உடல் தோல் வெடித்து அருவருப்பாக இருக்குன்னு சொன்னாரோ அதே மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தி அழகான பிள்ளைகளை ஆண்டவர் மீண்டுமாக பிறக்க வைக்கிறார். 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள், மீண்டும் 10 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இந்த முறை பிறந்த பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் அல்ல, பெண் பிள்ளைகள். அந்த கிழக்கத்தி தேசங்களிலே சுற்றிலும் யோபுடைய குமாரத்தைகளைப் போல அழகுள்ளவர்கள் யாருமே இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எப்பொழுது? தன் வேதனையின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மற்றவர்களுடைய வேதனை நீங்க ஜெபித்த பொழுதுதான் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அவருடைய சிறையிருப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். எல்லா துக்கங்களையும் மாற்றினார். தீர்காயுசை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முகத்தையும் பார்க்க அவர் விரும்புகிறார். ஆண்டவரே, என் முகத்தையும் நீங்கள் பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புகிறதை நாம் செய்யணும். நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் முகத்தை பார்ப்பார். நிச்சயமாக இன்றோடு கூட உங்கள் சிறையிருப்பு மாறப்போகிறது. உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனங்கள் மாறப்போகிறது. காரணம், கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்க போகிறார். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்திருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்தெந்த பிரச்சனையிலே நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தங்கள் வேதனைக்காக ஆண்டவரே அப்பா யோசிக்காமல் ஆண்டவரே அதை நினைத்து புலம்பாமல் மற்றவருடைய வேதனைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரே நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, தன் வேதனையை ஆண்டவரே ஒரு புறம் வைத்து விட்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே முகத்தை நீர் பார்ப்பீர் என்று சொல்லி இன்றைக்கு பேசியிருக்கிறோம். உடைய கிருபைக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் பிரச்சனைகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய முகங்களை கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவர் யோபை போல சிறையிருப்பு ஆண்டவரே மாற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.